வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது L2 பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கோடைய டைரக்ஷன், அதாவது நிஃப்டியோடைய டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சார்ட் மட்டும்தான். நிஃப்டியோட ஸ்பாட் கிடையாது, ஃபியூச்சர்ஸ் கிடையாது. இப்போது இந்த L2 லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரே பாக்ஸ் நம்ம எட்ஜ்லைன் இண்டிகேட்டரில் வந்துடும் உங்களுக்கு S&D. அதில் உங்களுக்கு கிரே பாக்ஸ் வந்து L2 லெவல். அது வந்து வைடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவே வந்து ஒரு ஹெவியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். வைட் அப்படிங்கிறது இன்னொரு ஜோனை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்கும். நம்ம அது எப்படி வைடுன்னு சொல்கிறோமா நேரோவாக சொல்கிறோமா அப்படின்றது. இப்போ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்க டிமாண்ட் ஜோன் எல்லாமே ரொம்ப நேரோவாக இருக்கும். ஆல்ரெடி சப்ளை எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கு. அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இனிமேல் உங்களால் அதை ஹைட் பண்ணிக்க முடியும். சப்ளை வேண்டாம் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே சப்ளை டிஸ்பிளே ஆகுது. வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். டிமாண்ட் வேண்டாம்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை L2வே வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம அன்றைக்கி அதை டேர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. நம்ம இன்றைக்கி கிளாஸ் வந்து L2வை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், L2 மட்டும் டிஸ்பிளே வச்சுருக்கேன், மற்ற எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியிருக்கேன். L2 அப்படிங்கிறது தான் வந்து டைரக்ஷன், நமக்கு கொடுக்கறது டைரக்ஷன் சொல்கிறதே L2 தான். இந்த L2க்கான லேபிள்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் உங்களுக்கு சைடில். இதில் முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 எக்ஸிட். ஏதாவது ஒரு ஆப்ஷன் L2 எக்ஸிட்டுக்கு வெளியே இருந்தால் தான் ஆப்போசிட் ஆப்ஷனால் ரன் ஆகவே முடியும். அப்போ எந்த ஆப்ஷன் L2 எக்ஸிட்டுக்கு ஃபஸ்ட்டு வெளியே வருதோ அது அப்படியே செல் ஆகி கீழே போகும், இன்னொரு ஆப்ஷன் மேலே ஏறும். ஸோ இது ஃபஸ்ட் கான்செப்ட். இது தனியாகவே நம்ம பார்ப்போம், ஏன்னா இதில் ஓடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓப்பன் ட்ரைவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அது கான்செப்ட்டு, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு L2 உடைய ரேஞ்ச், இந்த பாக்ஸை வச்சு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். L2 உடைய பாக்ஸ் கிட்ட தான் மோஸ்ட்லி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ இல்லை, நார்மலாக ஓப்பன் ஆகுது, ஃப்ளாட் ஓப்பன், இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே ட்ரேடு நடக்குது, கேப் அப்போ கேப் டவுனோ நடக்குதுனாலே உங்களுக்கு L2க்குள்ளே மார்க்கெட், L2 உடைய டாப்போ பாட்டமோ வந்து டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும். ஸோ L2ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. L2வில் இருக்கிற ஒவ்வொரு லேபிளும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெயினானது எக்ஸிட். எக்ஸிட் கூட என்றைக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி பவுன்ஸ் ஆகும், அப்படி இல்லைனா ரிஜெக்ஷன் ஆகும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும் L2 உடைய எக்ஸிட் கூட. அந்த ட்ரேடிங் அந்த பர்டிகுலர் மூவுக்காக நம்ம வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் ட்ரேட் கிடைக்கும், பட் ஒழுங்காக கிடைக்கும். இப்போ இந்த L2வில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, L2 வைடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோடைய டாப் அண்ட் பாட்டமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வைடுன்னு கண்டுபிடிக்கிறதுனா அடுத்த பக்கத்தில் இருக்க ஜோன் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். டிமாண்ட் ஜோனும் இல்லை சப்ளை ஜோனும் ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது, L2 ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டேயில் பாருங்கள், ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு L2 எல்லாம் நார்மலாகவே இருக்குது. நார்மலாக இந்த ஜோன் என்ன வைடு இருக்கோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக இருக்குது, அவ்வளோதான். L2ங்கிறதே கொஞ்சம் வைடாக தான் இருக்கும், கொஞ்சம் மீடியமாவது இருக்கும். ரொம்ப நேரோவாக இருக்கிறது ரொம்ப ரேரான டேஸில் தான் இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கிடைக்கலாம். மற்ற எல்லா நாளுமே வந்து ஒரு ரீசனபுளான ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி டேயில் L2 மிடில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி வைடான டேயில் டாப் அண்ட் பாட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். மிடில் யூஸ் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஷனும் சப்ளைலேருந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பனிங்கே சப்ளையில் இருக்குது அப்படின்னா, அப்போ அது சப்ளையை பிரேக் பண்ணி மேலேருந்து அடுத்த ஜோன் இன்ட்ராடே ஃபைனல் டார்கெட்டுக்கு போகலாம், இந்த ஜோனுக்கு போகலாம் சப்ளையில் இருந்ததுன்னா. அப்படி இல்லைனா சப்ளை ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு L2 உடைய டாப் வரைக்கும் வரலாம். ரேஞ்ச் ரொம்ப வைடாக இருந்ததுன்னா டாப் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். L2 உடைய ரேஞ்ச் ரொம்ப கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா மிடில் வரைக்குமே டார்கெட் வைக்கலாம். மார்க்கெட் எண்டிங் டைமில் வந்து சேருது அப்படின்னா அடுத்த நாள் இந்த டார்கெட் வந்து அடிப்போம் காலையில். பட் அதுக்கு பேஸ் பண்ணிலாம் BTSD இருக்க வேண்டாம், சின்ன ரேஞ்சுக்காகலாம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறது, L2வை பேஸ் பண்ணி ஒரு பை ஆர்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சஜஷன் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ITM டிஸ்பிளே ஆகும், இல்லை ATM டிஸ்பிளே ஆகும். கீழே உங்களுக்கு கால் ஆப்ஷன் என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணும், புட் ஆப்ஷன் என்ன ஸ்ட்ரைக் பார்க்கணுன்னு இருக்கும். ஸோ அந்த 2 சார்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கேண்டில் ஜஸ்ட் ஹைட் பண்ணியிருக்கேன் இங்கே நான், சரிங்களா. கேண்டில் ஹைட் பண்ணியிருக்கேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இந்த லெவல்ஸை ப்ளாட் பண்ணணுன்றதுக்காக. அதுக்கு பார்த்துட்டு நான் கேண்டில் ஹைட் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை இதில். இப்போது L2வில் 3 டைப்பில் நமக்கு என்ட்ரிஸ் கிடைக்கும். ஒன்று டாப்பில் இருந்துட்டு ரிஜெக்ஷன் கொடுக்கும், கீழே வரைக்கும் வரும்.
இல்லைனா பாட்டமில் இருந்துட்டு டாப் வரைக்கும் போகும். இது 2 டைப் முடிஞ்சுதா. 3வதாக ஒரு டைப் வந்து மிடில் எங்கேயாவது ஓப்பன் ஆகும். மிடில் எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகலாம், இல்லை எக்ஸாக்டாக மிடில் ஓப்பன் ஆகலாம், இல்லை இங்கே ஓப்பன் ஆகலாம். இது 3த்தில் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். எங்கே ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா மிடில் வைடாக இருக்கும்போது மிடில் நமக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பவுன்ஸ் ட்ரேட் கிடைக்கும். சரியா? இங்கே இருக்கிற டிஸ்பிளேயில் ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். ஒரு பாட்டம் வந்ததுன்னா பாட்டமில் கரெக்டாக பின் பாயிண்ட்டில் எடுக்கும். இதை தாண்டி ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றுறீங்கன்ற பட்சத்தில் முன்னாடியே திரும்பலாம், லைட்டாக வெளியே போயிட்டு உள்ளே வரலாம். இது ரெண்டும் நடக்கும். அதனால் இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கரெக்டாக யூஸ் பண்ணி பழகுங்க. அதுதான் பெட்டர். அதை தாண்டி வேறு ஸ்ட்ரைக் எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன முன்னாடியே திரும்புகிற ஒரு இஷ்யூ இருக்கும். பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப உள்ளே வர ஒரு இஷ்யூவும் இருக்கும். இது எப்போன்றதை நம்ம வந்து ஐடிஎம் ஓடிஎம் கம்பேர் பண்ணி இது நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்ப்போம். அப்போது அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அதை இங்கே பேச வேண்டாம். இங்கே காட்டுற டிஸ்பிளேயில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு நான் சொல்கிறேன். டெய்லி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக 9:15 இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஏன்னா நானே கொடுத்துருவேன். 9:07 நானே கொடுத்துருவேன். அந்த லெவல் என்னன்ட்டு போஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போது நமக்கு பை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா 2 இடத்துல எடுக்கலாம். L2வில் ஒன்று மிடில் எடுக்கலாம், இல்லைனா பாட்டமில் எடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிடில் பற்றி இல்லை. மிடிலுக்கு தனியான ஒரு கிளாஸே இருக்குது. மிடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ பாட்டம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ எங்கேயோ ஒன்று ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு பாட்டமுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ரேஞ்ச் வைடானப்போ டாப் அண்ட் பாட்டம் ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அந்த டைமில் பாட்டமில் இருந்ததுன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் இது 2 விதமாக கிடைக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்டு பாட்டம்லேருந்து வெளியே இருந்துட்டு உள்ளே வந்துட்டு அதை உள்ளே என்ட்ரு ஆக முடியாமல் திரும்ப ரிஜெக்ஷன் எடுத்து கீழே போகலாம். ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கும்பொழுது தான் நமக்கு கரெக்டான என்ட்ரி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு L2லே பாட்டம் ரீச் ஆகிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த டைம் முக்கியம் இல்லை. பாட்டம் இங்கே வரலாம், திரும்பவும் பாட்டம் வந்துட்டு தொடரலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்ஷன் இங்கே இறங்கி இப்படி ஏறி இருக்கலாம். அதாவது இந்த இறக்கத்துக்கு இந்த அளவுக்கு ஏறி இருக்கலாம். ரெண்டாவது இந்த இறக்கிறதுக்கு இந்த இப்படி வந்து இங்கே டேப் பண்ணும்போது அப்போ என்ன லோ இருக்கோ அந்த லோவில் போட்டுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இங்கே எடுத்துட்டிங்கன்னா திரும்ப இது மேலே அடிக்கும் பொழுது இது உண்மையிலே ஏறப்போகுதுன்னா இது லோ உடைக்காமலே கூட ஏறும், இல்லை லைட்டாக தான் வந்துட்டு திரும்ப போயிடும். ஆனால் ஒருவேளை இது மேலே வந்துட்டு இப்படி இறங்கி இப்படி போக முடிவில் இருந்ததுன்னா இதோடைய எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப பெருசாகிடும். அதனால் இந்த இடத்துல வர ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க பை என்ட்ரி எடுக்கிறது நல்லது. சரிங்களா? இங்கே வந்து டைரெக்டாக போகாமல் இங்கே ரிஜெக்ஷன் கொடுக்குற டைமில் என்ட்ரி எடுக்கிறது தான் பெட்டரானது. அந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும் L2 லெவலில். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்கான டெம்ப்ளேட். L2வில் பாட்டமில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் அப்படியே லோட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் சைடில் 23,200 அண்ட் கால் சைடில் 2300. ஒரு ஆப்ஷன் L2 உடைய அவுட் சைடில் இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் L2 உடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, இன்றைக்கி நமக்கு என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேசிக் டெம்ப்ளேட் தான் கிடச்சிருக்கு. பேசிக் டெம்ப்ளேட் என்ன, ஒரு ஆப்ஷன் L2 உடைய ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். L2 உடைய ரேஞ்ச் வந்து வைடாக இருக்கும். 2 கண்டிஷன். ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிடுச்சு, L2க்குள்ளே வெளியே இருந்து வந்துட்டு திரும்ப உள்ளே வர ட்ரை பண்ணுது. சரியா? உள்ளே வர ட்ரை பண்ணுது. பட் அதர் சைடு ஆப்போசிட் சைடில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் உள்ளே தான் இருக்குது. ஆனால் அது L2 விட்டு வெளியே போச்சுன்னு கேட்டால் வெளியே வரலை. வெளியே வராத ஒரு ஆப்ஷன் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இது இறங்க வாய்ப்பு இல்லைன்ற போது இதுவும் உள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ நம்ம சிக்னல் இண்டிகேட்டரில் என்ன பண்ணுறோம், ரிஜெக்ஷன் பார்க்குறோம். ரிஜெக்ஷன் பார்த்துட்டு நாம் என்ட்ரியை எடுத்துக்கிறோம். 3 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்னல் கிளியராகவே கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம் ரிஜெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஈசிஆர் வந்திருக்கு. பட் ஈசிஆர் வந்து லொக்கேஷன் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா L2க்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் L2வில் உள்ளேயே இருக்கும்போது அது வெளியே வரணும் இல்லையா? அது வெளியவே வரலை. வெளியே வராததுனால நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த பை ஆர்டரை எடுக்க போகிறதில்ல. அது இந்த இடத்துல சிக்னல் இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு இங்கேருந்து தான் என்ட்ரியே போகுது. பட் நாம் லொக்கேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 மினிட்டில் பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் பவுன்ஸ் செட்டப்லேயே என்ட்ரி போவோம் இல்லையா? அந்த மாதிரியும் போக முடியும். லொக்கேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்படி போகலாம்.
1 மினிட்ல பேண்ட் பிரேக் அவுட் அண்ட் பவுன்ஸ் உங்களுக்கு கிளியராக இங்கே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்தே நம்ம என்ட்ரி போனாலும் ஓகே. இல்லையா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 15 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்கு லோவில் ஸ்டாப் லாஸை வச்சு கூட நாம் என்ட்ரி எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா L2 எக்ஸிட் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. L2 எக்ஸிட்டுக்கு கீழே கூட நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக வரும், அந்த மாதிரி தேவைப்படாது. அந்த மாதிரி பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குனாலே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் செட்டப் அப்படின்னாலே, அதாவது ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டில் நீங்கள் அப்படியே அக்ரெசிவாக எடுக்கிறது அப்படின்றது ரிஸ்க்கானது. பட் அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறமா பேண்ட் ஒன்று இருக்கும், அந்த பேண்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகும். இந்த இடத்துல போட்டிங்கன்னா இங்கே வர ஈஸியாருடைய ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லை, இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா இந்த லோவே நீங்கள் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எப்போவுமே L2 பாட்டமில் எடுத்ததுன்னா ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இங்கே எக்ஸிட் பண்ணலாம் பார்ஷியல். இந்த டாப் வரும்போது ஃபுல்லாகவே எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ட்ரேடிங்க்கு இதுதான் வந்து டார்கெட். பாட்டமில் இருந்தால் டாப், டாப்பில் இருந்தால் பாட்டம், இவ்வளோ தான். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு லெவல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற போது ஆப்போசிட்டில் பாருங்கள். ஆப்போசிட்டில் உங்களுக்கு L2க்கு வெளியே தானே இருக்குது. L2க்கு வெளியே இருந்தால் யார் யாரெல்லாம் குறுக்க இருப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம L2க்கு வெளியே யார் யார் இருப்பாங்க, டிமாண்ட் ஜோன் இருக்கும். 2 டிமாண்ட் ஜோன் இருக்கும். டீப் ஐடிஎம்க்கு பார்க்குற டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கும். ஃபார் ஓடிஎம் ஆப்ஷனுக்கு பார்க்குற டிமாண்ட் ஜோன் இருக்கும். அப்போது L2க்கு வெளியே ரிஜெக்ஷன் கொடுக்குதுன்னா அது அடுத்த டிமாண்ட் ஜோனு போகிற வரையிலும் ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணலாம், பையை ஹோல்டு பண்ண முடியும். அந்த மாதிரியும் டார்கெட் கொண்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நம்ம இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பவுன்ஸ் ஜோனுக்கும் L2 மிடிலுக்கும் இருக்க லிங்க் என்ன அதில் எப்படி ட்ரேடு நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு இன்ட்ராடே பவுன்ஸ் ஜோன் பிரேக் அவுட்டில் எப்படி போகிறது, இல்லை இன்ட்ராடே பவுன்ஸ் ஜோனுடைய பவுன்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, மிட் டே லைட் செட்டப் அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டப் இருக்குது, அந்த செட்டப் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.